இது நீதியின் நெறியில் நடந்தவன் வரலாறு. இது பகைவராலும் மரியாதைக்குரியவனாக மதிக்கப்பட்டவன் கதை. இது தமிழன் வீரத்திற்கும் நேர்மைக்கும் அடையாளமான மன்னன் எல்லாளன். வணக்கம் உறவுகளே. இன்றைய பதிவில் எல்லாளன் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை காணலாம். கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்து இலங்கையின் அனுராதபுரத்தை அடைந்தான் ஒருவன். அவன் பெயர் எல்லாளன். சோழ வம்சத்தைச் சேர்ந்தவன். ஆனால் அவனது ஆட்சி சோழர்களின் படையெடுப்பு அல்ல, அது ஒரு நீதியின் ஆட்சி. அவன் பகைவனை வென்றான், ஆனால் மக்கள் மனங்களை நீதியால் வென்றான். அவன் கொடுத்த ஒவ்வொரு தீர்ப்பும் உண்மையின் நற்சான்றாக இருந்தது. ஆனால் நெஞ்சில் தீயுடன் இருந்தவனுக்கே தலைவலியில் யுத்தம் காத்திருந்தது. துட்டகைமுனு என்ற சிங்கள இளவரசன் பெரும் படையுடன் விரைந்தான். துடுக்கான் யுத்தம் வெடித்தது. வீரமாக போரிட்டான் எல்லாளன். மிகச்சிறந்த எதிரியாக கருதிய துட்டகைமுனு கூட எல்லாளன் மறைவுக்கு பின் அவன் நினைவாக மணிமண்டபம் கட்டி மரியாதை செலுத்தினான். நாட்டையும் நீதியையும் மக்கள் நலனையும் தலையில் வைத்தவன் வெறும் மன்னன் அல்ல, மக்களின் மனங்களில் நிறைந்த நாயகன். எல்லாளன் நீதி நிலைக்க நம் வரலாறு பேசும் நாமம். நீதி என்பது வாள் அல்ல, அது ஒளி. அந்த ஒளியை தந்தவன் எல்லாளன். தொடர்ந்து ஈழ வரலாற்றை சுமந்து வரும் வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.